எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயில்னால் ஏற்படுற கருமை, தோலில் ஏற்படுற கருமை, கரும்புள்ளிகள் இதெல்லாம் போக்குறதுக்கு ஒவ்வொரு ரெமெடி நம்ம ஹோம் ரெமெடியாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி இந்த ஒரு தக்காளி பழத்தை வச்சு அந்த நம்ம சன்டர்ன் எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு தக்காளி பழம், தேன், சர்க்கரை, காஃபி. அது இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி காஃபி ஃபில்டரில் டிகாஷன் போட்டுட்டு மேலே இருக்கும்ல அந்த காஃபி பவுடர் இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, தக்காளியை ஒரு 3 பாகமாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதில் இதில் சுகர் ஆட் பண்ணி ஃபேஸில் ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. சுகர் ரஃப்பாக இருக்கிறனால காயங்கள் ஏற்பட்டுரும். ஜென்டில் மசாஜ் கொடுங்க. இதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்படி கிளாக் வைஸ் நல்லா ஜென்டிலாக மசாஜ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அப்போர்ட், இப்படி நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த பீஸ் தக்காளி எடுத்து அதில் தேன், தேன் முகத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சந்தேகம் வரும். தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேன் பட்டால் முடி நரைச்சி போயிடும் அப்படிங்கிறது மெத்து. முடி நரைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. டீ நிறைய குடித்தா பித்த நரை வரும்னு சொல்லுவாங்க. தேன் பட்டால் நரை வரும்னு சொல்லுவாங்க. ஒரு நரைமுடியை எடுத்தால் பக்கத்தில் நரைமுடி வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மித்து, அதெல்லாம் உண்மை இல்லை. தூக்கம் இல்லாமல் இருந்தால், ஸ்ட்ரெஸ்ஸு, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறனால, ஹெரிடிட்டரி, அப்புறம் டெஃபிஷியன்சி, இதனால தான் நமக்கு கிரே ஹேர்ஸ் வருது. அதனால் தேன் பட்டால் கிரே ஹேர்ஸ் வருங்கிறது மித்து, நம்பாதீங்க. நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இதை கழுவ வேண்டாம். இப்போ அடுத்த இது எடுத்து காஃபி நல்லா ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி நல்ல ஒரு நல்லா நம்மளோட டர்ன் கருமையை முகத்துக்கு
இப்படி நம்ம மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி அந்த கரும்புள்ளிகள் கருந்திட்டுக்கள் இதெல்லாம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறனால வர தோலோட நிறம் மங்குறது, கருமை, அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த காஃபி பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸு நல்லா ஊற வச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த காஃபி நல்லா நம்ம ஸ்கின்னோட நிறத்தை மாற்றி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த பேக்குக்கு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, இதோட மஞ்சள், இதோட விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அல்லாட்டி ஆலிவ் ஆயில். உங்களுக்கு எந்த எண்ணெய் சூட் ஆகுதோ அந்த ஆயில் சேர்த்துட்டு, நான் இப்போ கோகனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் செட் ஆகுதோ, இதில் விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது கூட ரோஸ் வாட்டர், நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, முகம், கை, கால்கள்லாம் எந்த இடத்துலலாம் வெயில்னால் கருமை இருக்குதோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த பேக்கு போட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நாளைக்கு நம்ம ஒரு ஹேர் பேக்கும் நேச்சுரலாக வீட்லேயே செய்கிற ஷாம்புவும் பார்க்கலாம். தலை குளிச்சிங்கன்னா, தலை ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஈரமாக இருக்கும்போது சீப்பை போட்டு சீவாதீங்க, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஹேர் ஃபால் கம்மியாகும். இந்த பேக் இப்போ வெயில்னால் ஏற்படுற கருமை, கரும்புள்ளி போகிறதுக்கு இந்த பேக் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.